நீங்கள் மாண்டு படித்து விடுங்களா? இதை இருக்கும் இந்த பாலடைந்த கிணற்றிலே உங்களை தூக்கி போட்டு உங்களை சாகரித்து விட்டு நானும் மாண்டு படித்து விடுகிறேனடா. ஒரு ரோமம் உதிர்ந்தாலும் பாடாதே நான் பாவத்தை ஏற்றுக் கொண்டீர்களா என் ராஜா, என் கண்ணே தனசேகரா, நீ பிறக்க வேண்டும் என்று நான் எவ்வளவு தவமாய் தவம் இருக்கிறேனா என் ராஜா. பாடு உனை பெற்றெடுத்த தாய் இல்லையடா, நான் பேயடா, உனை சாகரிக்கப் போகிறேனடா. விரதம் தவறாமலே நான் இருந்தால் எங்கேயாவது ஆறு மாடு வைத்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறாயே. உன்னை உயிரோடு விட்டால் இந்த உலகம் என்ன செய்யப்படுமா? தாயில்லா பிள்ளை என்று வீதி வழியாக சென்றால் எங்கேயாவது யார் வீட்டு முன்னாவது போயிருக்கா? ஐயோ, தாயில்லாத தருதலை வந்து நிற்குதே, இங்கேண்டா வந்து உன்னை இந்த உலகத்தை மனிதனாக பிறந்தா மனிதனுக்கு தேவை உயிரை விட மானம் தான் பெரிது. அந்த மானம் போய்விட்டால் மனிதனாக வாழக்கூடாது. மான பிரதானமடா என்றாயா பிறந்தால் மானம் போன பிறகு இந்த உலகத்திலே வாழக்கூடாதடா. பாண்டு படித்து விடடா என் ராஜா.
இனி நான் வாழக்கூடாது. என் ஏழை குழந்தைகளை எப்படி கிணற்றிலே வீசி இருந்து சாகரித்தேனோ அதை போட்டு நானும் மாண்டு விடுகிறேன். நான் மாண்டு விட்டார். ஒருவேளை என் அண்ணன் நாட்டிற்கு சென்று நடந்ததை எல்லாம் தெரிந்து ஒருவேளை தேடி வந்தாலும் வரலாம் காட்டுக்கு. நான் மாண்டு விட்டால் என் அண்ணனுக்கு இந்த கிணற்றிலே நான் மாண்டு கிடப்பது எப்படி தெரியும்? ஆகையா என் கழுத்திலே இருக்கும் இந்த மாங்கல்யத்தை கழற்றி இந்த கிணற்றின் கை மீது வைத்தேன். இது என் அண்ணன் கண்ணுக்கு மட்டும் மாங்கல்யமாக தெரியட்டும், மற்றவர் கண்களுக்கெல்லாம் இது நாகமாக தெரியட்டும். என் அண்ணன் கண்ணுக்கு மட்டும் மாங்கல்யமாக தெரியட்டும். நான் மாண்டு மறைந்து விடுகிறேன். தந்தையையும் தங்கையும் குழந்தைகளையும் நம்முடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்தோம். அங்கே சென்று உணவருந்தி நல்ல முறை இருக்கிறார்களா என்று பார்த்து வந்தோம். போய் பாத்திரத்துல காட்டுல வேட்டையாடு விழுந்து விட்டது. காட்டுக்கு சென்று வேட்டையாடு சமயத்தில் என்னுடைய தங்கை, ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, அவனுடைய 7 குழந்தைகளோடு தலைவரை கொடுத்தது பசியமாக வந்தான். அவருக்கு ஆறுதல் கூறி நம்முடைய நாட்டுக்கு அனுப்பி வைத்தேன். அப்படியா? ஐயா, நீங்க சொல்லிவிடி நம்ம நாட்டுக்கு வந்தாங்க 7 குழந்தைகளே பசிக்காம உங்க பொண்டாட்டி அதிகமான கொடுமை செய்தி காத்துக்குள்ள அவங்க தலைமையில தூக்கி வந்தாரு. 7 குழந்தைங்க போயிட்டாங்க ஐயா. அந்த வழியாக கேள்வி கேட்டு என் தங்கை எங்கிருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து கொண்டு அம்மையா 7 குழந்தைகளோடு வந்தாங்களா பாத்தீங்களா? ஒரு அம்மையா ஒரு அம்மா 7 குழந்தைகளோடு சாப்பாடு போடுன்னு கேட்டாங்க. சாப்பாடு போட்டீங்களா? வந்த பொருளுங்க எல்லாத்தையும் குடிச்சுட்டேன். இப்ப எழுதிருமாங்க. சரி ஏதாவது தண்ணி அதை பாரு ஒரு பாழ கிணறு, அந்த கிணத்து தான் தண்ணிக்குது. ஆனா அதை படி இல்லாதன போய் சேரா பார்த்துட்டு படி இல்லாத கிணத்துக்கு அனுப்பி வச்சேன். எப்படி குடிக்க போறேன்னு பார்த்தேன். அண்ணா சொன்னாங்க உடம்பு திருச்சி அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாட்டுல பிள்ளைங்க போகிறாங்க. அதுவும் நல்ல போய்க்கிறாங்க. போனா தெரியும். மாங்கல்யம் இந்த கிடக்கிறது. இது என் தங்கையை கண்டிருந்த மாங்கல்யம். என் தங்கை எங்கே சென்றிருப்பார்? கிணற்றின் கரையிலே வைத்துவிட்டு எங்கே சென்றார்? எப்படி வெள்ளத்தில் புயலானே கண்ணீர் வெள்ளத்தில்
இப்போதே புறப்படுகிறேன். அவனை வெட்டி வீழ்த்துகிறேன். அவகாரி தங்கச்சி வந்த உடனே 50 ஆள் வச்சிருந்த சமையல் மட்டும் 50 ஆளு இங்க வந்து திண்டிவனம் ஆச்சேன் 10 லாரி காய்கறி வாங்கி வந்தோம். தப்புல இருக்கும் அம்மா சூதுவாது இல்லாத அப்படி வாங்காது ஆச்சி ஆச்சி போட்டு தின்னுட்டு ஐயோ நாவடி பொருள எங்க அண்ணி பத்தா கத்துங்க எல்லாம் ஆக்கி போட்டுச்சு விதமா நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு ஐயோ ஐயோ கையெடுத்து கும்பிட்டு போச்சு மாமா. 8 பேருக்கு எத்தனை சமையல்காரு? 50 பேர் ஏங்க சமையல்காரு. ஆமா ஐயா நீ சொல்றத போயிங்க அதான் ஒண்ணு கொடுங்க கொஞ்சம் காய்ச்சல கூழ விடும் தலைமையில இதெல்லாம் காய்ச்சா பாவி உட்காந்துடா பூவை தூக்கி தலையில மாமா நான் என்ன பண்ணேன் உண்ணவுணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இருப்பிடமின்றி ஏங்கி தவித்தோடு என் தங்கையை என்ன சித்திரம் இருக்காக செத்தாங்க. ஐயா வாங்க செத்துடாடி என்ன ஐயா ஐயா அம்மா நீ எல்லாம் இந்த உலகத்துல இந்த ஆவடி பொண்ணு எப்படி அம்மா நான் வாழ போறேம்மா எனக்கு பத்து புள்ளியா வரா இப்பதான் மாமா எனக்கு அழ வருது. ஐயா சும்மா ராஜி மூணா வந்து கவுந்து ஏறி தெரிஞ்ச காரி அது மட்டும் இல்ல என்னுடைய தங்கை அவருக்கு ஒரு சிலை வடிக்க வேண்டும், ஆலயம் அமைக்க வேண்டும். ஆமாங்க இவளை போன்ற உத்தமை இந்த நாட்டில் வாழ்ந்தார். இவளை போன்று நாமும் வாழ வேண்டும். நாட்டு மக்கள் அனைவருமே பெண்கள் அது மட்டுமல்ல வேற என்ன அந்த ஆலயத்திற்கு முன்னதாக எதிரா இவளை என்ன செய்ய போகிறோம்? என்ன இந்த மேலே சிலை நிற்கும் கழுத்து அளவுக்கு பள்ளம் நோடும். காதல் பண்ணலாம் பள்ளம் தோண்டி கழுத்து வரைக்கும் போட்டு இவளை புதைச்சிடணும். வச்சிடலாம் சிவம் மட்டும் வெளியே தெரியும், தலை மட்டும். ஏன்னா இவரை போன்ற தாசி கொடியவர் அயோக்கியவர் நாத்துல இவரை போன்று எவரும் நாட்டில் இருக்கவே கூடாது. காரி புடி என்கிற முகத்துல காரி போதும் வரும் அன்னையோரும் ஆமா அப்படி எல்லாம் செய்யாதீங்க. தலை மட்டும் உள்ள பச்சுங்க, உடம்ப மேல விடுங்க. எல்லாம் கூட. நாவடி பொருள் எல்லாரும். பொம்பளைக்கு ஆம்பளை சேர்க்காத எத்தனையோ ஆம்பளைங்க எல்லாம் அழுதி கிடக்குறாங்க. அவங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு போட்டோம். வந்து போனா அவங்களுக்கு பத்து பேர் பண்ண போறாங்க. பாஞ்சு வந்தாச்சு அந்த நேரத்தில் வந்தாச்சு 5 வருஷம் கோபத்துல. நான் இல்லாத ரொம்ப ஏக்கமாக்குறாங்க. அதனால உடம்ப மட்டும் மேல விட்டுனா எத்தனையோ பேர் வந்து என்ன செய்யற திரும்பி போய் வேலை இங்க என்ன பறிச்சு விட போறோம். இங்க இரு, இங்க இருந்து எல்லாரும் ஆட்டி தீர்த்துவோம். ஆழத்துல வந்து தன்னாடி அது தேவையில்லை. நடந்த விடுங்க மனுச்சு விடுங்க நான் மட்டாச்சு கழுது மேலே ஏற்றி அடிச்சிட்டேன் சரி காரி போயிட்டோம் சரி நான் பார்த்துட்டு போயிட்டோம் என்னுடைய